ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம வெள்ளிக்கிழமை போடுற வீடியோவை பார்த்துட்டு நிறையவே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய டயத்தையும் செலவு பண்ணி அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு கமெண்ட்டும் போட்டு எல்லா கமெண்ட்ஸுக்கும், ஏன்னா மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸ்லேயுமே பெரும்பாலும் ஒரு 90% ஆஃப் த கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டு தான் அனுப்புகிறாங்க. அதுலேயும் ஒருத்தர்னா உரிமையோட கோச்சே கேட்டிருக்காரு. அது என்ன நானும் நான் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி. நான் சொல்ல மாட்டேன்னு இல்லை, நம்ம எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தா அது வாட்டுக்கு போயிடும், மணிக்கணக்காக போயிடும். சின்ன பார்த்த மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். அதனால தான். ரெண்டாவது, ரொம்ப போர் அடிக்கிற விஷயமாகவும் போயிடக்கூடாது இல்லையா. அதனால் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது நீங்களும் பார்த்தீங்கன்னா நானும் 1 மணி நேரமும் ஒரே டேக்கில் தான் பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கும் டைம் அந்த மாதிரி. அதனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற ஆர்வம் இருக்குது, ஆனால் முடியலைங்கிறது தான் உண்மை. அதனால் கோச்சிக்கிறாதீங்க. உரிமையோடு கோச்சிட்ட ஒருத்தருக்கும் நன்றி. ஒன்று. இன்னொன்று நிறைய சொன்னாங்கன்னா அவங்க பேரையும் சொல்லலாம், குறை சொல்லல எப்படி சொல்கிறது. அதனால் மொத்தத்தில் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். அந்த வகையில் போன வாரம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வக்ர கிரகங்கள்லாம் என்ன செய்யும், ஏன் வக்ரம்னு சொல்கிறோம், எப்படி வக்ரம் ஆகுது, வக்ரம்னா கிரகம்லாம் ரிவர்ஸில் ஓதுன்னு வேறு ஜோசியத்தில் சொல்கிறாங்களே, அப்போ ரிவர்ஸில் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்லாவே வரவேற்பு விட்டு கிளப்பிட்டாங்க நம்ம மக்கள். அதில் ஒருத்தர் கொடுத்துருந்தார், சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு, வக்கரத்திற்கு புரியும்படியான விளக்கம் தந்தது அருமை அப்படின்னு கொடுத்துருந்தாரு. உங்கள் காணொளி பயனுள்ளதாக உள்ளது. தாங்கள் மேற்கோள் காமிக்கும் பாடல்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதனையும் பகிர்ந்து கொண்டால் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பாடும் தமிழ் பாடல்களும் அதற்கு தரும் எளிய விளக்கமும் மிகவும் அருமை. மேலும் உங்கள் ஞாபக சக்தி வியப்பை தருகிறது. வளர்க உங்கள் தொண்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதில் உங்கள் ஞாபக சக்தி வியப்பை தருகிறதுங்கிறது ஒன்றும் ட்ரெயின் அப்போ அல்லது படித்து நாங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறோம், மனசுக்கு பிடிச்சிருக்கு, அது மனசில் பதியுது, அதை சொல்லணுங்கிற இது வரையில் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர அதுக்குன்னு ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. இது பகவானுடைய கிஃப்ட். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மேற்கோள் காமிக்கும் பாடல்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, நீ பாடுற ரைட்டு, ஆனால் ஓம்பாட்டுக்கு பாடிக்கிட்டே உட்காந்துருக்கியா, அந்த பாட்டு எங்கேருந்து வருதுங்கிறத சொல்ல வேணாமா அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் அந்த இதை எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தால் அதுவே ஒரு பெரிய டேட்டாவாக போகும். இப்போ ஜெனரலாக பேசினோம்னா குமாரசுவாமியத்திலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறது குமாரசாமியத்திலேருந்து வரும், சப்தரிஷி நாடியிலேருந்து வரும், சுகர் நாடி எனும் சோதிட சிகாமணின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது, அதிலேருந்து வரும். அதே மாதிரி கௌசிக சிந்தாமணி, பெரிய ஜோதிட சில்லறை கோவை, இது மாதிரி நிறைய புத்தகங்கள், இது மாதிரியான புத்தகங்கள், ஆரூட நூல், இந்த மாதிரியான புக்கெலாம் நிறையவே இருக்குது. பிரசன்ன ஜோதிடா, பிரசன்ன தீபிகா, இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் இருக்குது. சாராவழியை தமிழில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜாதக அலங்காரம் இருக்குது. இது மாதிரி இது மாதிரியான புத்தகங்கள்லேருந்து எடுக்கிறது தான் இந்த பாடல்கள் எல்லாமே. அப்போது ஒவ்வொரு பாடலுக்கும் இந்தந்த புத்தகம் அப்படிங்கிற அந்த விளக்கம்ங்கிறது அப்படி போனோம்னா நான் சொன்ன மாதிரி அது டயத்தை ரொம்ப இழுக்குங்கிறதுனால தான் அதை சொல்லாமல் அந்த பாடல்களோடு அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. நீங்கள் இது மாதிரியான புத்தகங்களை எடுத்தீங்கனாலே அதில் உங்களுக்கான நீங்கள் கேட்ட எல்லா டேட்டாஸும் அதில் வரும். எனிவே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது சதீஷ்குமார் பார்த்துட்டு அந்த கமெண்ட்டில் கொடுத்துருக்காரு, நன்றி. அதே மாதிரி என் பத்மநாபன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்கார். சார், தரித்திர யோகம் என்றால் என்ன, அதனால் ஜாதகருக்கு என்ன பாதிப்பு வரும், பத்மநாபன் துபாய் அப்படின்னு கொடுத்துருக்கார். அதாவது எல்லாரும் யோகத்தை பற்றியே பேசலை, இன்னொருத்தர் தோஷத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் பாருங்க, ஒரு வித்தியாசமான சிந்தனை. அதனால் அவர் கொடுக்கணும். இதில் தரித்திர யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சந்திரன் எடுத்துக்கோங்க. சந்திரன் நிற்கிற வீடு ராசி இல்லையா, அந்த ராசியை குரு பார்த்தா யோகம்லாம் சொல்கிறோம். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, இந்துவுக்கு 2ஆம் வீட்டில், இந்துன்னா சந்திரன், இந்துவுக்கு 2ஆம் வீட்டில் இனியகோள் இருந்த காலே முந்திய சுனப யோகம் இதன் பலன் மொழியுங்காலை சந்ததம் தனங்கள் சேர்ப்பான் சாமானிய புத்தி உள்ளான் சுந்தர புவிகளெங்கும் துதிக்கவே கீர்த்தி மலரும் அப்படின்னா, பேரோடையும் புகழோடையும் பிழைக்கணும்னு அமைப்பு அந்த சந்திரனுக்கு 2ஆம் பாவத்தில் சுபகிரகன்னா சொல்லுங்கிறான். அது என்னது, சுனபா யோகம். சரி, இந்துவுக்கு 2ஆம் வீட்டில் இனியகோள் இருந்த காலே முந்திய சுனப யோகம், இது சுனபா யோகம். சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல கிரகம் இருந்தால்
12ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் அனபா யோகம். ஒன்று ஒரு சிலருக்கு சுனபா யோகம் இருக்கும், ஒரு சிலருக்கு அனபா யோகம் இருக்கும், சிலருக்கு 2 பக்கமுமே கிரகம் இருக்கும். அதாவது சுனபா யோகமும் இருக்கும், அனபா யோகமும் இருக்கும், நடுவில் சந்திரன் இருப்பார். அதுக்கு பேர் வந்து நல்ல யோகம் சார். சுனபா யோகமும் அனபா யோகமும் இருந்துச்சுனாக்கா அது ஒரு விதமான யோகம். எனக்கு சட்டுன்னு ஞாபகத்தில் வரல, சொல்கிறேன் நான். அதே மாதிரி சப்போஸ் 2 பக்கமும் கிரகம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, சந்திரன் வந்து தனித்து நிற்கிறார், அவருக்கு 2 பக்கம் கிரகம் இல்லைன்னா அதுக்கு பேர் கேமத்துருமை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தரித்திர யோகம். அப்போது இப்போ சட்டுன்னு வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறக்கவே உங்களுக்கு அப்படி மனசு போகும், சந்திரனுக்கு நமக்கு 2 சைட்லேயும் கிரகம் இல்லையா அப்படின்னு வரும். அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதை பார்க்காம இருக்கணும் சந்திரனை. அதே மாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்துலேயும் திரிகோணத்துலேயும் கிரகம் இல்லாமல் இருக்கணும். இப்போ சந்திரன் வந்து கன்னியில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 4ஆம் இடமான தனுசுலேயோ 7ஆம் இடமான மீனத்திலேயோ 10ஆம் இடமான மிதுனத்திலேயோ எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 5ஆம் இடமான மகரத்திலையும் 9ஆம் இடமான ரிஷபத்திலையும் கிரகம் இருக்கக்கூடாது. வேறு எந்த கிரகமும் அந்த சந்திரனை பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரியான பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த கேமத்துருமை யோகம்ங்கிறது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதான் தரித்திர யோகம். எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் அந்த அம்புட்டையும் காலி பண்ணிடுவேன். அந்த ரைஸ் மில்லில் மேலே ஒரு டப்பா வச்சுருப்பேன் பாருங்கள், அதில் எத்தனை மூட்டையை உடச்சி கொட்டினாலும் அத்தனையும் அரைச்சி விட்டு வெறும் டப்பாவாகவே நிற்கும். அது மாதிரி அந்த தரித்திர யோகம் வேலை செய்யும். அப்போ சுனபா யோகமும் அனபா யோகமும் 2 யோகமும் இருக்கிறதுங்கிறது யோகத்தில் மிகப்பெரிய யோகம். அதுக்கு பேர் துருதுரா யோகம்னு பேர். வந்துச்சு பார்த்தீங்களா, அதான் வராமல் போகாது. அதாவது சுனபா யோகம் சந்திரனுக்கு 2ஆம் பாவத்தில் சுபகிரகம், 12ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அனபா யோகம், 2 பக்கமும் கிரகம் இருந்தால் அதுக்கு பேர் துருதுரா எதனா துருதுரா யோகம். ஆமாம், 2 பக்கமும் கிரகம் இருந்தால் அதுக்கு பேர் துருதுரா யோகம். 2 பக்கமே கிரகம் இல்லைன்னா அதுக்கு பேர் கேமத்துருமை யோகம் அப்படின்னு பேர். அந்த கேமத்துருமை யோகம் தான் தரித்திர யோகம். இது மாதிரி இன்னும் நிறையா தரித்திர யோகங்கள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 8க்கு அதிபதியினுடைய தசை நடந்ததுன்னா அதுவே தரித்திர யோகமாக வேலை செய்யும். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியே ஓட்டு வருத்திடுவான், கண்டோரேசரவும் கடையினரூர் காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொன்றிடுவான், ஒருவன் கடத்திரத்தை உன்னித போகம் செய்வான், நட்டவை இறுதி சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னா. எது 8ஆம் இடத்ததிபதி தசைக்கு. சுகர்நாடி எனும் ஜோதிட சிகாமணியில் அந்த பாட்டு வருது. ஆனால் அந்த புஸ்தகம் வந்து மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் சொல்லுது. சக்கிராதியும் லக்கினாதியும் அப்பன் வீடுற நடிதாவு தப்பிலாமதி பெற்றதாயிரை தத்தினாலுற வதனோடு சுக்கிரன் வாழற வர்க்கமேரிமா சுத்த வேடிலே வரலாக சொர்க்கியாதி சூரர்க்கு மாகுரு சுப்புஞாலைய மிசைமேவ மிக்க தூமதி நற்பனோடொரு வர்க்கமேவினன் வரவாலே தக்க நாவலர் மிக்க நாவலர் தக்க பாமழை சத்தமாரியின் எதிர்பாட சக்கர சாமரம் சந்திர நற்போனாசனம் சக்கரேசரன் இவனாமேன்னு சொல்கிறான். அதாவது வெண்கற்ற கொடை மாதிரி வச்சு மிகப்பெரிய அரியாசனத்தில் நின்று ஆட்சி செலுத்தக்கூடிய அளவில் யோகம் பெற்ற ஜாதகனாக இருப்பான் அப்படின்னு அந்த யோகத்தையும் சொல்கிறார். அவரே தான் தரித்திர யோகத்தையும் சொல்கிறார். எனவே நன்றி பத்மநாபன். அடுத்தது வந்து வினோத்குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்கார். எஸ் வினோத்குமார். சார், யுவர் வீடியோ இஸ் எக்ஸலண்ட். ஐ ஹவ் பின் ரெகுலர்லி வாட்சிங். ஐ ஆம் பெட்ரிடன் ஃபார் 14 years. வென் வில் ஐ பி ரெக்கவர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. 14 வருஷமாக படுக்கையில் கிடக்கிறேன் சார், எப்போ தான் வந்து அதுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கடுமையான கேள்வி. அந்த கேள்விக்கு சொந்தக்காரர் வந்து வினோத்குமார். அவர் பிறந்ததாக கொடுத்துருந்தது 1977ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 8:01 பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். காலையில் நேரத்தில் திருவோண நட்சத்திரம். இது மாதிரி நீண்ட காலமாக பெட்ரிட்டனாக போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இவருக்கு நடந்துட்டுருக்கிறது குரு தசை நடந்துட்டுருக்கு சார். உங்களுக்கு குரு வந்து லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் நிற்கிறார். அது யோகந்தானே, 7ல் குரு நிற்கிறதுங்கிறது. அதாவது உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்னத்தில் மேவ வெள்ளவும் ஆட்சி உச்சம் வியாழமும் கேந்திரமேளை தெள்ளிய கீர்த்தியுள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கண்டாய் கௌசிக முனிவன் வாக்கேன்றேன். 7ஆம் இடத்துல குரு நிற்கிறது. அப்போ 7ல் குரு நிற்கிறது யோகம் தானே அப்படின்னா அவர் ரெட்ராகேஷன் ஆகிட்டார். 2 விஷயத்தில் சிக்கல் உங்கள் இதில். ஒன்று வந்து வக்ரமாகி நிற்கிறார், இன்னொன்று வந்து தனித்து நிற்கிறார். வக்ரமாகி நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்கலான ஒரு பாயிண்ட் உண்டு. எப்படி வக்ரமாகி நிற்கிறதுங்கிறது வந்து நல்ல நிலைமையில் அவர் 7ஆம் இடத்துல நின்ட்டார்னா அது யோகமாக பேசியிருந்திருக்கும், இந்நேரம் மிகப்பெரிய யோகத்தை நோக்கி போயிருந்திருப்பீங்க. பட் அவர் வக்ரம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது அப்படியே நெகட்டிவாக பேசுது. என்னென்னா உங்களுக்கு லக்னாதிபதியும் அவர் தான், சுகாதிபதியும் அவர் தான்.
இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து அந்த பெட் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்தது. இதிலிருந்து வந்து சார் டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் 100% ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது குறைவு. ஆனால் மோர் தென் 70%, 75% இட் வில் பி ஓகே அப்படின்னு சொல்லுது. அப்போ அதுக்கான காலம் எப்போ இருக்கும் அப்படின்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ நடந்துட்டுருக்கிறது சுக்கிரன் நடந்துட்டுருக்கு. சுக்கிரன் புத்தி, அதாவது குரு தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்கு 2019 ஜனவரி வரைக்கும். அப்போ 2018 முடியணும். 19ல் உங்களுக்கு பாக்யாதிபதியினுடைய தசை வருது, புத்தி வருது, 9க்கு அதிபதியான சூரிய புத்தி வருது. அப்போ 2019லேருந்து உங்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதிக்கு அப்புறம் ரெக்கவரி கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அதுவும் வந்து 100% ரெக்கவரியாக சொல்லலை, ஒரு 75% ரெக்கவரியாக சொல்லலாம். என்ன காரணம் தெரியுமா? இதுக்கு அடுத்து வர்ற தசை வந்து சனி தசை. அவரும் வக்ரமாகி நிற்கிறார், அவரும் பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார். அதுவும் கேது சாரம் வாங்கி, கேது சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். கேதை போல கெடுப்பான் இல்லைன்னார். அதனால தான் 100% சொல்ல முடியலை. ஸோ மோர் தென் 75% யூ வில் பி ரெக்கவர்டு ஃப்ரம் யுவர் பெட் ரிட்டர்ன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுது சார். நன்றி வினோத்குமார். அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம கொடுத்துருந்தது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் சொல்லிட்டேன். எனவே அடுத்தது சதீஷ்குமார். சதீஷ்குமார் வந்து வக்ரத்திற்கு புரியும்படியான விளக்கம் தந்தது அருமை. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இதை தான் ஆரம்பித்தேன் நான், அதனால் அது ஓகே. அடுத்தது சஞ்சீவ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார். ஃபேபுலஸ் எக்ஸ்பிளனேஷன் சார். சார் ப்ளீஸ் என்னமோ எழுதியிருக்கீங்க, என் ஹாரோஸ்கோப் கொஞ்சம் பார்த்து, நான் இப்போது எதுக்காக உங்களை என் ஹாரோஸ்கோப்பை பார்த்து கேட்குறேன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ். 2 ரெக்வஸ்ட் இதில். ஒன்று தமிழில் எழுதிருங்க, அதாவது இந்த இது ஆனால் யூனிகோடு போட்டு தமிழில் எழுதுவாங்கல்ல, அது மாதிரி தமிழில் எழுதி அனுப்பிச்சிருங்க, தொல்லை இல்லாமல் போயிடும். இல்லைன்னா இங்கிலீஷ்லேயே எழுதிருங்க. 2ஐயும் கலந்து தங்கிலீஷில் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை மேவும் ஞாபகம் பாருங்க, அதை விட மோசமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து தங்கிலீஷில் போடாதீங்க, ஒன்று இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ், அதோடு நிறுத்திடுங்க. எனிவே இப்போ சார் என்ன கேட்டிருக்காருன்னா, சஞ்சீவ்குமார், நான் எதுக்கு கூப்பிட்டேன், நான் என்ன கேட்க போகிறேன் என் ஜாதகத்தில் அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எப்படின்னா, ஜோசியத்திலே சிக்கலான விஷயம் இந்த கைரேகை பார்க்குறது. கைரேகை பார்க்க தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம யார்கிட்டயாவது சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்துடுறீங்களா, ஒரு டீ கல்லில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தால் கூட எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை கைரேகையில், இருந்தாலும் எங்கே எனக்கு 2 வாரத்தை சொல்லுவாப்போம் என்னதையும் சொல்லுதுன்னு அப்படின்னு அப்படி கை நீட்டுவாங்க. அப்போ அவரை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு சிக்கலான விஷயந்தான். இருந்தாலும் கேட்டுட்டார் ஆர்வ கோளாறில், எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தான் பார்ப்போமே. சஞ்சீவ்குமாருடைய ஜாதகம், நீங்கள் கேள்வி கேட்டிருந்த ஜாதகம். இதில் சஞ்சீவுக்கு வந்து இருங்க வரேன். 1988ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி 7:30 AM காலை நேரத்தில் அரியலூரில் பிறந்திருக்கிறீங்க. லக்னம் மீன லக்னம், ராசியாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து சிம்ம ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது பூர நட்சத்திரம். இப்போ தான் ராகு தசை ஆரம்பிச்சிருக்குது. ராகு தசையில் ராகு புத்தி நடக்குது. அப்போது மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் சார்ந்த கேள்வி. என்னென்னா, தொழிலில் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்டெபிலைசேஷனுங்கிறது இப்போ சேஞ்ச் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ தொழில் சம்மந்தமான இடமாற்றம்ங்கிறது கண்டிப்பாக வரும். அந்த இடமாற்றம்ங்கிறது வெளிநாட்டு மாற்றமாக இருக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இதில் உண்டு, உங்களுக்கு என்ன திருமணம் ஆகிருக்காது. திருமணம்ங்கிறது 30+ தான் கல்யாணம் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஸோ திருமண காலம்ங்கிறது பைய வரும். இது 2 தான் இதில் மேஜரான கொஷின், நீங்கள் கேட்க வேண்டிய கொஷின். அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நன்றி சஞ்சீவ்குமார். அடுத்தபடியாக சார் ஆல் யுவர் வீடியோஸ், ஒரு பேரை எடுத்து வைக்க மறந்துட்டேன், பட் இருந்தாலும் அதில் சொல்லியிருக்காங்க. சார் ஆல் யுவர் வீடியோஸ் இஸ் வெரி நைஸ், ஐ நெவர் மிஸ் யுவர் வீடியோஸ், தேங்க்ஸ் விச் லெட் மீ கெட் மோர் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் அண்டு நோ மோர் அஸ்ட்ராலஜி, தேங்க்ஸ் அலாட் அப்படிலாம் கொடுத்துட்டு மை நேம் இஸ் விஜயராகவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பிறந்தது வந்து 1983ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி பாண்டிச்சேரியில் பிறந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆமாம், பாண்டிச்சேரியில் பிறந்தது 11:50 AM பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. லக்னம் கும்ப லக்னம், ராசியாக வந்திருக்கிறது ரிஷப ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது ரோகிணி நட்சத்திரம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசையில் கேது புத்தி நடந்துட்டுருக்கு. குரு 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார், கேது 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். இதில் கேதை போல் கெடுப்பான் இல்லைன்னா 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா
அதில் குருவும் உட்காந்துருக்கார், கேதுவும் உட்காந்துருக்கார். இந்த குரு தசை கேது புத்திங்கிறது இவருக்கு தொழில் சம்மந்தமாக கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது மாதிரியான ஒரு கேள்வி அதோட தான் வந்திருக்கார் அவர். அதாவது கேள்வி என்ன நோக்கி வருது அப்படின்னா, நவ் ஐ எம் டூயிங் பிஸ்னஸ் இன் சைனா அண்ட் ஐ மேரிட் இன் சைனீஸ் கேர்ள். அதாவது மேட் இன் சைனாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹேவ் ஒன் டாட்டர் born அப்படின்னு சொல்லி அது so and so date and time அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. My question and worry is I try to start garment production factory in my hometown Pondicherry or nearby from 2015, but it's not getting done due to so many problems getting delay. When I will have the chances to build my factory, is there have possibilities for me, my daughter and my wife to settle in India? Please suggest அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆல்சோ ஐ பிளான் ஃபார் மை செகண்ட் பேபி இன் 2017. அது அடுத்த கொஷின், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தொழில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணவே முடியலையே, அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தீங்க. 2017 7வது மாதம் வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கவே வேண்டாம். 2017 7வது மாதத்துக்கு அப்புறம் குரு தசையில் சுக்கிர புத்தி வரும். கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்தவாளன் தெள்ளிய வித்தையோடும் ஜீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகினோர்க்கென. அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். அப்போ கையை வச்சிங்கன்னாக்கும் உங்களுடைய அந்த ஃபேக்ட்ரி அப்படிங்கிற அந்த பிரச்சனைங்கிறது வந்து நல்லபடியாக செட் ஆகிடும். ஸோ ஃப்ரம் 2017 July 11 ஆன்வர்ட்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுக்கான ப்ராசஸே அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த குழந்தை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் வந்து குரு தசையில் சுக்கிர புத்தி நடக்குது. எஸ், தாராளமாக அடுத்த குழந்தையை நோக்கி போகலாம். 5க்கு அதிபதி புதன் குரு வீட்டில் தான் நிற்கிறார். அடுத்து வர்றது உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. தைரியமாக பார்த்துக்கோங்க. நன்றி விஜயராகவன். அடுத்தபடியாக கொடுத்துருந்தது வந்து பி கிரிதரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. சார், வி ஆர் வாட்சிங் யுவர் ஆல் வீடியோஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். This week we are waiting for our past week question but not answer. இதுதான் சார். அதாவது ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் வந்து எல்லா இதையும் பேசி ஆன்சர் பண்ண முடியலையே, அதான பிரச்சனை. அந்த டைமிங் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு. அதனால் தயவுசெய்து கோச்சிக்கிடாதீங்க. ஆன்சர் வந்தால் சரி, வரலன்னா வந்து அது சில சமயமில் இந்த டைமிங் ப்ராப்ளம் தான். ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்குள்ளே நான் போராட வேண்டியது இருக்கும். நிறைய போராட வேண்டியது இருக்கும். கம்ப்யூட்டர் வேலை செய்யாது, இல்லாட்டி வாய்ஸ் எடுக்காது, இல்லைன்னா இபி இருக்காது, அல்லது இன்டர்நெட் இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு அதுக்கு மேலே தடங்களே பண்ண முடியாது. அது மாதிரியான ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, பர்சனல் வீடியோ ஒன்று அனுப்புறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு அப்புறமேல் போட்டு பார்த்தோம்னா வாய்ஸ் கிடையாது. பிரமாதமாக வாயை மட்டும் அசைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு வீடியோ. என்ன செய்ய முடியும்? அது மாதிரி நம்ம என்ன தான் எஃபர்ட் எடுத்தாலும் சிலருக்கு சொல்ல முடியாமலே போகும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உண்டு. அதுதான் பழைய காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியத்தை கொடுத்தனா அவர் வாங்கி பார்த்தாரா, வாங்கினதும் தூக்கி வீசிட்டாரியா, போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டாரு, பேசாமல் வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் விட்டு கஷ்டப்பட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அப்படியான நேரம் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான நேரம் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பார்க்க முடியாமலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். மறுபடியும் மற்றபடி கோச்சிக்கிறாதீங்க. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ வி அகெயின் கொஷின் ஃபார் யூ. Our question is, my first marriage is failed. Now we are tried. Second marriage is possible and business future. Please answer. We are waiting your reply. My date of birth அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இருங்க வரேன். பேர் வந்து கிரிதரன். பொறுங்க கிரிதரன் சார். அதாவது நீங்கள் பிறந்தது வந்து 77 February 14 5:30 AM அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. விருதாச்சலத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடந்துட்டுருக்குது. இப்போ ராகு புத்தி நடந்துட்டுருக்கு சார். செவ்வாய் வந்து லக்னத்திலேயே உட்காந்துட்டார், அதுவும் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அதே மாதிரி ராகு வந்து 12ஆம் பாவத்தில் நிற்கிறார். சார், உங்கள் ஜாதகத்துப்படியே உங்களுக்கு தாரதோஷம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி சந்திரனுடைய வீடு அவர் 12ல் மறைஞ்சு போயிடுறார். அப்போ 7ஆம் இடம் மறைஞ்சு வச்சு. அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து சனீஸ்வரனுடைய வீடு, அவர் வந்து 7ல் நிற்கிறார். அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதை செவ்வாய் பார்க்குறாரு, பார்க்கக்கூடாது. அதை குரு பார்த்துருக்கணும். செவ்வாய் பார்த்துருந்தாலும் குரு பார்க்கல. அப்போ 2ஆம் இடமும் அடி வாங்குது. 2வது ஸ்தானமான சனீஸ்வரனும் அடி வாங்குறார், 7வது ஸ்தானமான சந்திரனும் அடி வாங்குறார். அதனால இது ஃபெயிலர் மேரேஜ். ஒன்று. இன்னொரு வகையில் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். கண்டங்கள் 4 7 கருதிய சனிசேய நிற்கில்
தெண்டங்கள் மிக உண்டாகும், திரவிய நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடுஞ்செட்டு நஷ்டம், பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானேன்னு ஒரு கவி உண்டு. அப்போ அந்த வகையில் சனி செவ்வாய் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க, பீஸை பிடிங்கிருச்சு. அதே அப்படி சிம்பிளாகவும் சொல்லலாம். ஆக மொத்தத்தில் ஃபேமிலி லைஃபுங்கிறத அடி வாங்கிருச்சு. ஆனால் 7ஆம் இடத்ததிபதியான சந்திரனை குரு பார்க்குறாரு பாருங்க, அது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதனால் மறுபடியும் திருமணம் உண்டு. இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், 11ஆம் இடம்ங்கிறது உபயகடஸ்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க, அடுத்த ஒண்டாட்டி வர்றது. அந்த செவ்வாய் வந்து லக்னத்திலேயே உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்னொரு திருமண பாவம் அப்படிங்கிறது உண்டு. ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, திருமணங்கிறத தவிர பொருளாதாரத்துலேயும் சொத்து சுகத்துலேயும் ரொம்ப பிரமாதமாக ஜெயிச்சிருவீங்க. நாடிய 4ஆம் தானம் நச்சுப ராசியாக, தேடிய 4ஆம் கோலோன் சீரியர் உடனே கூடி, பாடிய செவ்வாய் தானம் பதிந்திட அநேக கஷேத்திரம், கூடிய திரவியங்கள் குவிந்திடும் என்று சொல்லு அப்படின்னா பெரிய அளவில் திரவிய லாபத்தை சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதனால் பிஸ்னஸில் ஜெயிச்சிடலாம். தொழிலில் ஜெயிக்கிறதுங்கிறது தான் 2017 ஜனவரி 10ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் உங்களுக்கு அடுத்த கல்யாணத்தை பற்றின பேச்சு இனிஷியேட் ஆகும். சரியா? நன்றி கிரிதரன். அடுத்தபடியாக ரீனா கான் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. ரீனா கான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சார். ஐ ஹவ் கொஷின் அபவுட் மை ஹெல்த். ஐ ஹவ் involuntarily nerve problem since 22 years old. Will I get cured and when will I have a child? 22 வயசுலேருந்தே நரம்பு பிரச்சனை நிற்கிது, எப்போ குழந்தை கிடைக்கும், இது சரியாக போயிருமா? இது ரெண்டும் தான் வந்து ரீனா கானுடைய ஜாதகமாக கொடுத்துருந்தாங்க, அதனை கொஷினாக கொடுத்துருந்தாங்க. இவங்க பிறந்தது வந்து 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி 5:55 PM ஈவினிங் டைமில் பிறந்தது. வந்து கோலாலம்பூரில் பிறந்தது, மலேசியாவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது உங்களுக்கு லக்னம் தனுசு லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இதில் இந்த நரம்பு அப்படிங்கிறது வந்து ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது கேது சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் மட்டும்தான் நீளமான கிரகங்கள் அப்படிம்பாங்க. ராகு பாசிட்டிவாக நினைச்சுன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட லைனில் மிகப்பெரிய அளவில் வருவாங்க. கேது பாசிட்டிவாக நினைச்சுனாலும் அதே மாதிரி கெமிக்கல் மருந்து பொருட்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஆளாக வருவாங்க. அது நெகட்டிவாக நினைச்சுன்னா இப்படி குறுக்க திருப்பி நரம்பு சம்மந்தமான கோளாறு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்துடும். முதல் பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கிறது சூரிய தசை நடந்துட்டுருக்கு அப் டு 2016 அக்டோபர் வரைக்கும். 2016 அக்டோபர் வரைக்கும் நடக்கிற சூரிய திசை 7ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது தவறு. 22 வயசுலேருந்தே இந்த பிரச்சனை வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அதனால் முதல்ல அங்கேருந்து பார்ப்போம். 1977 + 22ன்னு போட்டால் 99லேருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. 99ங்கிறது வந்து சுக்கிர தசையில் ராகு புத்தி நடந்துட்டுருக்கு. 97 டிசம்பர் மாதம், 98லேருந்து 2000 டிசம்பர் வரைக்கும் நடந்தது சுக்கிர தசையில் ராகு புத்தி. அந்த சுக்கிரன் வந்து 6க்கு உண்டான ரோகாதிபதி. ராகு வந்து 10ஆம் பாவத்தில் நிற்கிறார், சித்திரன் செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிறார். அப்போ இருந்து உங்களுக்கு நரம்பு தொல்லையாக ஆரம்பிச்சிருக்குது. அப்போ சுக்கிர தசை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, சூரிய தசை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. சந்திர தசையில் அடுத்தது செவ்வாய் தசை, 2 தசை குறுக்க நிற்கிது. இதில் இந்த சந்திர தசைங்கிறது வந்து கேதுவோட சம்மந்தப்பட்ட நிலையில் நிற்கிறார். நீங்கள் சந்திர தசை ஆரம்பிக்கல இடம் விட்டு இடம் மாற வேண்டியது வருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கவரி ஆகும் இந்த பிரச்சனை. ஆனால் நாட் இன் 100%, மோர் தென் 90% யூ வில் பி ஓகே ஃப்ரம் யுவர் நர்வ்ஸ் ப்ராப்ளம். 2016 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம், மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நான் செப்டம்பரில் சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இடமாற்றம்ங்கிறது இருக்கும், கம்பல்சரியாக இருக்கும். வீடே அப்படி குடியிருக்கிற லிவிங் பிளேஸே இடம் மாறுறதுக்கான அமைப்பு இருக்கும். மாறிக்கிடுவீங்க. மாறினதுக்கப்புறம் சம்வாட் பெட்டர், அதாவது நத்திங் பெட்டர் தென் தி ஒஸ்ட் அப்படிம்போம்ல, அது மாதிரி நல்ல ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு வரும். இது வந்து நர்வஸ் ப்ராப்ளம். சரி, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகுமா அப்படின்னாக்க, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இப்போ உடனடியாக பண்ண முடியாது, அதுன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, படிப்படியாக தான் வந்தாகணும். ஸோ அந்த வகையில் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வர அக்டோபருக்கு அப்புறம், நீங்கள் இடம் மாறினதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இடம் மாறினா தான் ஸ்டார்ட் ஆகும்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வேறு அது வேறு. நான் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டால் தப்பாக போயிடும். இடமாற்றம்ங்கிறது தானாகவே வரும். தெர் இஸ் நோ நீடு டு டேக் எனி டைப் ஆஃப் எஃபர்ட் இன் யுவர் சைடு. எதுக்கு? டு சேஞ்ச் த பிளேஸ். ஆனால் த பிளேஸ் சேஞ்ச் வில் பி கம்மிங் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் எனி எஃபர்ட் இன் யுவர் சைடு. ஃப்ரம் 2016 October 31st ஆன்வர்ட்ஸ் இட் வில் பி டன்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கவரிங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்ல இருந்து நீங்கள் விடுபட்டு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது, மோர் தென் 90%. சரி, அடுத்த பாயிண்ட் கேட்டிருந்ததுங்கிறது வந்து குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் சொல்லணுங்கிற பாயிண்ட் போல் கொஞ்சம் மனசை திடப்படுத்துங்க. நார்மல் பேபிங்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு கம்மி. அதாவது நார்மலாக குழந்தை கிடைக்கிறதுங்கிறது ஆர்டிஃபிஷியலான்னு சொல்லுவோம்ல, ஐயுஐ பண்ணுறது, ஐவிஎஃப் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸில் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதுவும் வந்து இப்போ நீங்கள் ட்ரீட் பண்ணாலும் அதுக்கான கரெக்டான ரிசல்ட் இருக்காது. ஒன்லி யூ ஷுட் பி வெயிட்டிங் டில் த எண்ட் ஆஃப் 2017 ஆகஸ்ட் 31. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆம்பளை பிள்ளை கிடைக்கணும்னு இருக்குது. உங்கள் வாரிசு, உங்களுக்கு வாரிசு வரும், உங்கள் வம்சம் தழைக்கும். சரியா? 2017 ஆகஸ்ட் 31 அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நன்றி ரீனா கான். அதே மாதிரி சுரேஷ்குமார் ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருக்காங்க. அட்டகாசமான தகவல்கள், மிகவும் தெளிவான அருமையான தகவல்கள். ஜோதிடத்தின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையை உங்கள் தகவல்கள் உருவாக்குகின்றன. மேலும் உங்கள் தமிழ் பேச்சு அருமை. மேலும் உங்கள் வட்டார வழக்கு அது மாறாதில்ல சார். அது என்ன சொல்லுவாங்க, குக்கலை பிடித்து நாவி கூண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் ஊசி மிகுமணம் செய்திட்டாலும் அக்குலம் வேறதாமோ அதனுடன் புனுகுண்டாமோ குக்கலே குக்கலல்லால் குலமதில் வேறதாமோ அப்படின்னு ஒரு கவி உண்டு. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் லொல்லுங்கிற புத்தி போகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மக்கள் வந்து பேசுகிறதுங்கிறது வந்து கேஷுவலாக பேசினா தான் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தர் ஏமாற்றிட்டு மரியாதை கலந்து பேசுவாங்க பாருங்க. அப்புறம் அங்கிட்டு திரும்பி நின்றுட்டு ரெண்டு வந்து திட்டிக்கிறேன் ஒருத்தன். அது மாதிரிலாம் இல்லை, சும்மா கேஷுவலாக பேசினாலே போதும், அதான் நல்லாயிருக்கும். நம்ம நண்பர் கூட ஒருத்தராக தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணார், போதும் நீங்கள் உங்கள் அளவுக்கு உங்களுடைய அந்த இதில் ஸ்லாங்லேயே பேசினாத்தையும் சரியாக இருக்கும் அப்படின்னு ரைட்டுன்ட்டு விட்டாச்சு. அதனால் அதையும் குறிப்பாக கொடுத்துருக்கீங்க, நன்றி. அதாவது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, எனக்கு ஒரு சிறு கேள்வி உண்டு. நான் வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் ஆரம்பித்துள்ளன. இந்த தருணம் அதற்கு சாதகமாக இருக்குமா? எனது தகவல்கள் கீழே அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சுரேஷ்குமார் ஹரிகிருஷ்ணன். இருங்க வரேன். இதில் வந்து சார், நீங்கள் பிறந்ததாக கொடுத்துருந்தது 1988 மே மாதம் 14ஆம் தேதி 3:05 PM ஈவினிங் டைமில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு வந்து லக்னம் கன்னியா லக்னம், ராசி மேச ராசி, நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சந்திர தசை நடந்துட்டுருக்கு. அதில் செவ்வாய் புத்தி நடந்துட்டுருக்கு. சந்திரன் 7:1 8ஆம் இடத்துல நிற்கிறார். செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல நிற்கிறார். நீங்கள் வெளியில் போகிறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகியாச்சு ஆல்ரெடி. நீங்கள் தாராளமாக கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் இன்னும் சொல்லணும்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் ராகுவும் 2 பாவகிரகங்கள் 6ஆம் இடத்துல. கூறும் 6ஆம் இடத்தில் கொடியவர் நிற்க அந்த மாறி பொன்னோன் பாக்கியம் மறுவிடில் தனவானாவான், சீரிய சத்ரு தன்னை செய்யஞ்செய்யும் தீரனாவான், பாரினில் கௌசிகந்தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தால்னு ஒரு கவி உண்டு. அப்படி 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போ கிளம்பி போங்க. இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த சந்திர தசையும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையும் 2 தசையும் வெளியில் இருக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். ராகு தசையில் ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன், நம்ம ஒரு ஓனராகவே நின்றலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோகம் இருக்குது. ஸோ இப்போ சந்திர தசை 2025 வரைக்கும், நவம்பர் வரைக்கும் பேசும். ஸோ சந்திர தசையில் நீங்கள் கம்பல்சரியாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு உண்டு. இப்போ அதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் பிறப்புறதுக்கான வழியை பாருங்கள், கிளம்புங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அஷ்டம சனி நடந்துட்டுருக்கனால நீங்கள் போகிற இடத்துல அந்த வெளிநாட்டில் உங்களை இருகரம் நீட்டி யாரும் வரவேற்கவெல்லாம் இல்லை, நம்மளாக தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஃபுட் அண்ட் அகாமடேஷனுங்கிற விஷயங்களில், ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிற விஷயங்களில் கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஆனால் அது வந்து இனிஷியல் பிரேக் தான். அதில் அப்படி தம் பிடிச்சி அப்படி இழுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வாட்டுக்கு ஓடும். அதனால் வெளிநாட்டு வேலைங்கிறது உங்களுக்கு உண்டு. அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளம்பலாம். என் வாழ்வில் நான் இதுவரை ஜாதகத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட்டதில்லை. காரணம், பெரும்பாலும் என் வாழ்வில் நான் மகிழ்ச்சியாகவே இருந்துள்ளேன். இது வந்து மனசை பொறுத்த விஷயம் சார். இப்போ ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டாகலாம். இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்னையா ஒரே சத்தமாக கிடந்துச்சு வீட்டில் நேற்று அப்படின்னது. அது அவர் பொழுது போகலன்னா என்னை பிடிச்சி காத்திக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இல்லையா அடிச்சுவிட்டா போல இருக்கு. இல்லையா அடிக்கலையே, அடித்தா சந்தம் அதனை சத்தம் தாயா போட்டான். நான் அடிச்சிருந்தாலும் சந்தோஷம்தான், கொல்லாமல் விட்டால அப்படின்னு சொன்னாரான். சரி,
கொண்டிருந்தா அதுவும் நல்லது தான். இந்த மானங்கெட்ட உலகத்தில் வாழ்கிறத விட செத்து போகிறது எவ்வளவோ மேன்மை இல்லை, அவள் விடுதலை வாங்கி கொடுத்துட்டான்னு நினச்சிக்கிற வேண்டியதான் அப்படின்னாராம். அப்போது எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை பாசிட்டிவாக மட்டுமே எடுத்துக்கிறது, அப்படியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், பாலாஜின்னு ஒருத்தர், அவர் அப்படி தான். எதில் எடுத்துட்டாலும் அதில் வந்து சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னுக்கிட்டே போவார். அது மாதிரியான டைப்பு. அதே மாதிரி உங்கள் காணொலிக்கு மிகுந்த ஆர்வம் உருவாகிவிட்டது, பெற்றோர்கள் நலனை பற்றி அறிய ஒரு காணொலி கிடைக்குமா? நிச்சயமாக சார், பேரண்ட்ஸை பற்றி சொல்லுவோம் ஒரு இடத்துல. நன்றி சுரேஷ்குமார் ஹரிகிருஷ்ணன். அடுத்தது வந்து வினு கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. சார், your videos are excellent, especially the one regarding finding foreign income through Vedic astrology. I have few doubts in this video, please clarify சார் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வீடியோவில் டவுட் கேட்டிருந்தீங்க. Few astrologers say that if a planet is retrograde, that planet lordship won't give any result. Only the planet natural significations will work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிரகம் அக்ரம் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற பாயிண்டில். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்துட்டீங்க. இஃப் சாட்டன் இஸ் இன் த 4th house retrograde for தனுஷ் லக்னா in Saturn dasa, it won't give the signification characteristics of 2nd and 3rd house. It will only give the result of the natural characteristics of Saturn. Is it true அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இது எப்படி எடுத்துக்க முடியாது சார். ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்ததிபதியான சனீஸ்வரன் ரெட்ராகேட் ஆகி 4ஆம் பாவத்தில் நிற்கிறார் அப்படின்னா, குடும்பஸ்தானத்துலேயும் 3ஆம் இடம்ங்கிறதுனால சொத்து சுகம், அதுலேயும் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்ல, நகநட்டு வண்டி வாகனம், இது சம்மந்தப்பட்ட வகையிலையும் ஃபேமிலியிலையும் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லும். அப்போ எது 2ஆம் இடமும் பேசுது, 3ஆம் இடமும் பேசுது, அந்த 2 இடமும் பாதிக்கப்படுது. சரியா? அவர் ரெட்ராகேட் ஆகிட்டார். சரி, இப்போ இதே வந்து ஒரு குரு பார்த்துறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம், அப்படியே நிவர்த்தி ஆகிடும். அப்போ இது ரெண்டும் பாதிச்சு அப்புறம் நிவர்த்தி ஆகுமானா அப்படி கிடையாது, நியூட்ரலைஸாக இருக்கும் அதுக்கான பலன். சரி, குரு பார்க்கல, அதாவது மீனத்தில் சனி சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், பூசம் மனுஷம் உத்திரட்டாதியில், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்தில் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் சாரத்தில் சனி வக்ரமாறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ குரு பார்க்க வேண்டியதில்லை, அப்பயும் நியூட்ரலான பலன் வந்துடும். புரியுதுங்களா? அதே இது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆங்காலும் மீனத்தில் தான் இருக்குது. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வக்ரம் வராருன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து உடம்பை ரொம்ப போட்டு படுத்தி எடுத்துரும். என்ன காரணம்? பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், குரு லார்ட் ஆஃப் அசன்டன்ட், லக்னாதிபதி, 4க்கு உண்டான சுகாதிபதி, அப்போ உடம்பை படுத்திடும். இதுதான் இதனுடைய விஷயம், நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாட்டர்ன். சரி, இப்போ அநேகமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்தது, இன் கிளாசிக்கல் டெக்ஸ்ட் விச் ஐ ஹவ் ரீட், இட் வாஸ் மென்ஷன்ட் தட் இஃப் எக்ஸல்டட் பிளானட் இஸ் ரெட்ராகேட், இட் வில் பி எ டெபிலிட்டேட்டட் பிளானட், அண்ட் டெபிலிட்டேட்டட் பிளானட் இஸ் விச் இஸ் ரெட்ராகேட் வில் ஃபங்க்ஷன் ஆஸ் அன் எக்ஸல்டட் பிளானட். இது என்னத்துக்கு சார் இம்பிட்டு இங்கிலீஷ் எழுதிக்கிட்டு இருக்கேன்னா, அதாவது நீசமாய் கோளும் வக்ர நிலையினில் நிற்குங்காலை ஆட்சிக்கு மேலாயுச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சுமம் அறிந்து மற்ற சுவர் நிலை தெரிந்து தக்க மாட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறுனா. அப்போது நீசம் பெற்ற ஒரு கோள் வக்ரம் பெற்றா உச்ச பலன், உச்சம் பெற்ற ஒரு கோள் வக்ரம் பெற்றா நீச பலன்கிறத சொல்லி வச்சுருக்கானே, அது நீட்டாக 4 வரியில் ஆசிரியப்பாலை வந்து அழகாக எழுதி வச்சுருக்கானே, அதையே படிச்சுக்கரலாம்ல. அந்த வகையில் நீங்கள் மேலே போட்டிருக்க பாயிண்ட் கரெக்டு. பட் ஆனால் does that apply to retrograde planets in own house? சொந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க, ஆட்சி பொசிஷனில் இருக்கார், அவர் ரெட்ராகேஷன் ஆகிட்டார், அப்போ அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உச்சம் பெற்ற ஒரு கோள் வக்ரமானாலே அது நீச்ச பலன்னா, ஆட்சி பெற்ற கோள் வக்ரமானா பூசாரியே சைக்கிளில் போகிறா, அதுனா சாமியே சைக்கிளில் போனா பூசாரி புல்லட்டு கேட்குறாருங்கிற கணக்கா உச்சம் பெற்ற ஒரு கிரகமே வந்து இதில் போகுது, அதுனா உச்சம் பெற்ற கிரகமே நீச பலனுக்கு போயிடுது. அப்போ அதை விட கம்மியான பலம் தான் ஆட்சி பலம்ங்கிறது. அப்போ ஆட்சி பலம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட நீச பலத்துக்கு ஈக்குவலாக வந்துடும். இதுதான் உண்மை. கேன் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டவுட்? ஐ திங்க் நவ் யூ ஹவ் கிளாரிஃபைடு யுவர் டவுட். வினு கார்த்திக், தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஸ்ரீ சரண்யா கொடுத்துருக்காங்க. சார் நமஸ்காரம், யூ எக்ஸ்பிளைன் இன் ஆவசம் and Tamil is very refreshing, thank you, I live in USA. கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லையா, அதனால். My question is about my son who is 3 years old.
3 வயசுக்காரனுக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. ரொம்ப பெரிய மனுஷன், இம்மிடியேட்டாக பதில் சொல்லிவிட்டுத்தான் வேறு வேலை ஆகணும். இருங்க பார்த்துருவோம். கமலேஸ்வர் அப்படிங்கிற பையனுடைய ஜாதகத்தை கொடுத்துருந்தீங்க. இருங்க வரேன். கமலேஸ்வர் எங்கே பிறந்தார்? வடபழனியில் பிறந்தார்னு நினைக்கிறேன். எஸ், வடபழனியில் பிறந்திருக்கார். 2013 மார்ச் மாதம் 20ஆம் தேதி 10:06 PM ஈவினிங் டைமில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. லக்னமாக வந்திருக்கிறது விருச்சிக லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மிதுன ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரைங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம். உமையொரு பாகன், அர்த்தநாரீஸ்வரர், ஆண்பாதி பெண்பாதி கொண்டவர் இல்லையா, அவருடைய நட்சத்திரம். சரி, இப்போ கொஷின் கொடுத்துருந்தீங்க. When I took him into hospital for 2 years checkup, second year checkup, doctor said he might have autism. Now we can see lot of improvement in him and started speaking one word, but I am still worried. All I want is he should be in good health with long life and has to be on his own, not to depend on others. Is he having any polarism? I don't know what is, but please say he might have. Please predict his future, sir. Thanks in advance. God bless you, sir. னு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றிம்மா, ஆசீர்வாதம் பண்ணதுக்கு. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை, அதனாலேயே இதை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சேன் நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. என்னென்னா, கமலேஸ்வருடைய ஜாதகத்தில் ஆட்டிசம் இருக்க மாதிரி, அவனுக்கு ஆட்டிசம் இருக்குங்கிற மாதிரி 2வது வருஷம் நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகல சொல்லிட்டாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போது உங்கள் பையனுடைய ஜாதகத்தை கணிச்சு பார்க்குறப்போ அந்த ஜாதகத்தில் லக்னமாக வந்திருக்கிறது விருச்சிக லக்னம். லக்னாதிபதினு சொல்லக்கூடியவன் வந்து செவ்வாய் 5ஆம் பாவத்தில் நிற்கிறார். எடுத்ததும் அவருக்கு ராகு தசை நடக்குது. ராகு 12ஆம் இடத்துல நிற்கிறார். ராகு 12ஆம் இடத்துல நின்று தசை நடத்துச்சுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தூக்கி விட்டுச்சுன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கு கோடீஸ்வரனாக தூக்கி விட்டு போயிடும், அள்ளி எரிஞ்சிட்டு போயிடுவான். வாம மாமுடிமேல் ஐஸ்வர்யவான் நின்றோங்க மதிகோண தெளிர்குறு வாதாயம் வாழ காமமணி மாளிகையில் வானோர் போற்றும் கடவுளருள் கேந்திரத்தை சுகித்து வாழ சோமனது தைரியத்தை ஞான யோகி சுத்த குருவுடன் கூடி கலந்து நின்றால் பூமகள் பாலகனாய் கருணைமானாய் புண்ணியனாய் திண்ணியனாய் பொருந்தி வாழ்வன் கண்டீர் என்ன அடித்து பட்டை கிளப்பிட்டு போயிடும். அதே இது நெகட்டிவாக பேசுச்சுன்னா சுத்தமாக தரமட்டம் பண்ணிடும். எது? பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, ஆஸ்தி அந்தஸ்து, சோசியல் ஸ்டேட்டஸு, கையிருப்பு, காசு பணம், சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி அடித்து காலி பண்ணிடும். இப்போ உங்களுக்கு 12ல் தான் ராகு நின்றுருக்கு. யார்? தம்பி ஜாதகத்தில். அப்போது இவனுக்கு எல்லாத்தையும் இப்போது பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக இவனுக்கு ஆட்டிசம்ங்கிற மாதிரியான ஒரு கவலையை உங்களுக்கு கொடுத்துருச்சு. சரி, அப்போ ரியலி இவருக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆமாம், டாக்டர் சொன்னது. அப்போ டாக்டர் அம்படுத்தூரம் படிச்சுட்டு சொல்லிக்கிருக்கேன், நீ என்ன குறுக்க வந்துக்கிட்டு 2 ஜோசியத்தை வச்சுக்கிட்டு ஆட்டிசம்னு போய் சொல்லிக்கிருக்கியா? இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியான்னா அப்படி கிடையாதுமா. ஆக்சுவலி இவனுக்கு ராகு தசை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவான். இவனுக்கு ஆட்டிசம் இருந்திருக்கலாம்னு ஒரு சஸ்பெக்ஷன் இருந்துச்சுன்னு பேசுவீங்க. 2017 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம் இருக்குது. 2017 செப்டம்பர் வரைக்கும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கவலைப்படக்கூடிய மாதிரியான அவனுடைய கேரக்டரைசேஷன்லாம் அப்படி தான் இருக்கும் ஆட்டிசம் ஸ்டைலில். ராகு முடிஞ்சு அடுத்து குரு வருவார். குரு 7ஆம் பாவத்தில் நிற்கிறார். அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அது கல்யாணம் பண்ணி அவன் படுறது, அதை விட்டுருவோம். லக்னத்தை குரு பார்ப்பார் 7ஆம் இடத்துல நின்று, அதுவே போதுமே. உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவேறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன நல்லபடியாக பிழைப்பான்னு சொல்லுன்றான் 7ல் குரு பகவான். அந்த குரு வந்து முழு பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்து வர்றது குரு தசை வருது சார். ஸோ வெரி டெஃபினெட்லி வி கேன் கம் அ கன்க்ளூஷன் ஃப்ரம் குரு தசை ஆன்வர்ட்ஸ் ஹி வில் பி ஓகே இன் ஹிஸ் ஃபிசிக்கல் பாடி. அதுவும் ரோகிணி நட்சத்திரம் பாக்யாதிபதி சாரம் வாங்கி நிற்கிறார். ஈவன் தோ த சந்திரன் இஸ் இன் த 8th house ஆல்சோ ஹி வில் பி ஆல் ரைட் இன் த இது ஜூபிட்டர் தசை இட் செல்ஃப். அப்போ குரு தசை எப்போ வருதுமா? குரு தசை வந்து 2017 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வருது. இன்னும் 1 வருஷம் இருக்குமா அதிகபட்சம். அவ்வளோதாம்மா. நீங்கள் அவனுக்கு உடம்பு ரீதியாக தொல்லை பண்ணுறது, பார்க்குறது, கொள்வது எல்லாம். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் என்னென்ன விவரம் தெரியாமல் கேட்டிருக்கீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். நாட் டு டிபெண்ட் ஆன் அதர்ஸ். இவன் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, இவனை டிபெண்ட் பண்ணி தாய் தாப்புனார் இருப்பீங்க. அதனால் நல்லா சம்பாதிக்கிற பிள்ளை, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் மாதிரி தெரியும். இப்போ அந்த ராகு முடியட்டும், குரு வந்ததும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். சரி, ஒரு பாயிண்ட்டு.
ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அதாவது ஹெல்த் லாங் லைஃபு ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். என்னன்னா, இஸ் ஹி ஹேவ் எனி பாலாரிஸ்டம், பாலாரிஸ்டம்னு எதுவும் இருக்கா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் சிலர் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரிடிக்ட் இஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இவனுக்கு பாலாரிஷ்டம்னு என்ன இருக்கா அப்படின்னா, பாலாரிஷ்டம்னா என்ன தெரியுமா? சின்ன வயசுலேயே தவறி போகிறது தான் பாலாரிஷ்ட தோஷம். அரிஷ்டம்ங்கிறது வந்து ஆயுள் முடியறதுங்கிறது. அப்போ பாலாரிஷ்டம் அப்படின்னா பால்ய பிராயத்திலேயே சின்ன குழந்தையாக இருக்கிறச்சையே அந்த பாலாரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறது. பொதுவாகவே இந்த மாதிரி ஆட்டிசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் எதை யோசிப்பாங்கன்னா, நம்ம காலம் வரைக்கும் நம்ம சரியாக பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காலத்துக்கு பின்னால் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம், எப்படி தான் பொருளாதாரத்தை சம்பாரித்து வச்சு அந்த பொருளாதாரத்தை வச்சு பார்த்துக்கன்னு சொன்னாலும் இன்னொருத்தையும் பார்த்துக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது, அல்லது இவன் தன்னை பார்த்துக்கிற அளவுக்கு கொஞ்சமாவது வந்துட்டா நல்லா இருக்குமே. இல்லை நம்ம காலத்திலேயே ஒரு சில பெற்றோர்கள் அவங்களால வெளியில் வாய் விட்டு கூட அதை பேச முடியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுதேனும் ஒரு கணமேனும் ஒருவேளை நம்ம காலத்துக்கு முன்னாலேயே போயிட்டான்னா கூட பிரச்சனை இல்லை, அவன் நிம்மதியாக போயிடுவான், நம்மளும் நிம்மதியாக போவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வரைக்கும் சிந்திப்பாங்க. இதை தான் வந்து பாலாரிஷ்டம்ங்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பிள்ளைக்கு பாலாரிஷ்டம் இல்லை. ஏன் தெரியுமா? லக்னம் வந்து விருச்சக லக்னம், லக்னாதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் போய் 5ஆம் பாவத்தில் திரிகோணத்தில் உட்காந்துருக்கார். கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்து மோரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலன்னா ஆயுசு பலம் கெட்டி. அதே மாதிரி லக்னத்தை குரு பார்க்குறார். 7ல் குரு கேந்திரத்தில் நிற்கிறார். கேந்திர கோணம் தன்னில் கிளர்குரு விருக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக சுக்கிரன் இங்கே உச்சம், சார்ந்ததில் உச்சமாக 2னில் புதனுஞ்சேர ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான். கல்வியெல்லாம் இருக்குமா, நார்மல் பிள்ளைம்மா, உன் பிள்ளை கவலைப்படாமல் இருமா, சரியா? ஸ்ரீ சரண்யா. நன்றி. அடுத்தது கஜகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஏபியிலிருந்து ஒரு ஐயா எழுதியிருக்காங்க. வணக்கம், வாழ்த்துக்கள், தொடருங்கள். நீங்கள் கவிநயத்தோடு ஜோதிடம் சொல்கின்ற உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் இந்த நிலை கிடைத்தது? சரி, எனக்கு கன்னி லக்னம், 7ல் சனி பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரம். கன்னியா லக்னத்துக்கு 7ல் சனியா? சரி. சுயசாரத்தில் உள்ளார். இப்போ தான் சுயசாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு கன்னி லக்னம், 7ல் சனி பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரம், சுயசாரத்தில் உள்ளார். 10ல் குரு புதன், குரு திருவாதிரை, புதன் மிருகசீரிஷம். சனி திசை எப்படி இருக்கும்? நம்ப பேசக்கூடாது, தெளிவாக சொல்லியிருக்கேன், கரெக்டாக சொல்லுன்னு கேட்டிருக்கார். சனி திசையில் என்ன தொழில் செய்தால் வெற்றி பெறலாம்? எல்லாருக்கும் ஜோதிட பதில் சொல்கிறீர்கள், எனக்கு பதில் சொல்வீர்களா? எங்கே எனக்கு சொல்லியா வாப்போம்ன்ற மாதிரி. சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 10ஆம் பாவத்தில் புதன் நிற்கிறார்ல, அந்த ஒரு பாயிண்டே போதும், நீங்கள் வந்து பாப்புலர் ஆயிடுவீங்க. அதாவது பேரு புகழ் அந்தஸ்தோடு வருவீங்க. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சு வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விலங்கு முதய தலமதனை புத்திரர் கிரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானம்னா எப்படி? 10ஆம் பாவாதிபதி புதன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். வித்தையை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்த அதிபதி குரு கூட நிற்கிறார். புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவனும் அதே குரு பகவான் தான், அவரு கூட நிற்கிறார். லக்னாதிபதியான புதனை அவர் பார்க்குறார். இது அதனை கூட சேர்ந்தே உட்கார்ந்துருக்கார். இதுவே போதுமே. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சு வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விலங்கு முதய தரமதனை புத்திரர்கரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம். சரி, சனி தசையில் என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும்? சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் தானே சார். இப்போத்தான் தொழிலை பற்றி ஒரு வீடியோ பேசினேன் சார். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வீடியோவே அதைத்தான் போட்டேன். சனி பகவான்னா எல்லாரும் இரும்பு தொழில் பண்ணும்பாங்க. இல்லை, நம்ம என்ன தொழில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இருங்க. கன்னியா லக்னம், 7ல் சனி பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரம், சுயசாரம், உத்திரட்டாதி 5, 6க்கு அதிபதி. சார், வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், அது சம்மந்தப்பட்ட புரோக்கரேஜ் அல்லது கமிஷன் பேசிஸ், அதாவது இந்த நான் சொல்கிறேன், அது அந்த ஸ்டைலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருமோ அந்த ஸ்டைலுக்கு நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் மோல்டு பண்ணிக்கங்க, சரியா? ஏன்னா 2-வே கான்வர்சேஷன் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லாதனால நானாக சொல்கிறனால நான் அந்த ஸ்டைலை சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னா, சனி பகவான் வந்து 7ஆம் பாவத்தில் நிற்கிறார். 7ஆம் இடம்ங்கிறது பிரயாணஸ்தானம். அதுவும் வந்து மீனத்தில் போய் உட்காந்துருக்கார். அவர் சனீஸ்வரன், அவர் சுயசாரம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்டது, அது வந்து ட்ராவல்ஸாக இருக்கலாம் அல்லது ட்ரக்காக இருக்கலாம், கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம் அல்லது பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று.
இந்த ஸ்டைலில் 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து புக்கிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டைலில், இன்னொன்று வந்து அது வந்து கொரியராக கூட இருக்கலாம் சார். இன்னொன்று வந்து கொரியர் மீன்ஸு நீங்கள் வீடு வீடாக போய் தபால் கொடுங்கன்னு சொல்லலை. ஒரு ஊருக்கே வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து அது ஆப்ரேஷன், கொரியர் ஆப்ரேஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது, அல்லது கூட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரும். இல்லைன்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட வகையில் புக்கிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புக் பண்ணி கொடுக்குறதுங்கிறது, அது வந்து கூட்ஸாக இருக்கலாம், டிக்கெட்ஸாக இருக்கலாம், எதுனாலும் சரி இந்த ஸ்டைலில் போகிறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக பண்ணணும், வலுவாக செய்யணும், 10ல் குருவும் சனி புதனும் வேறு இருக்கார்ல, உங்களுக்கு கடன் கொடுக்க வேறு ஆள் இருப்பாங்க, ஊரே ரெடியாக இருப்பான் அவங்கள கடனாளி ஆக்குறது. அதனால் என்ன செய்கிறீங்கன்னா, சனி தசையில் கடன் வாங்கி கூட இது சம்மந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் இறங்கலாம், சரியாக வரும். இது தவிர எனக்கு வேறு தொழில் ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ அப்படியான ஒரு இதோ வந்தால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நேராக உங்கள் ஜோசியத்தை கொடுத்து அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு கரெக்டானு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. சரியா சார்? நன்றி கஜகிருஷ்ணா. அடுத்தது வந்து ரஜினி கோபால் சார், ஹவு டு ஐ கான்டாக்ட் பர்சனலி? ஐ ஹவ் டு ஆஸ்க் அபவுட் மை ஃபேமிலி ஆல்சோ, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் டு யூ, ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் கான்டாக்ட். அதாவது சார், ஒரு விஷயம், ஜோசியத்தை வந்து என்கிட்ட வா நான் பார்த்து சொல்கிறேன்னு கூட்டு சொல்லக்கூடாது, வந்து கேட்குறவங்களுக்கு சொல்லலாம் அப்படிம்பாங்க. அதனால தான் நீங்கள் என்ன நம்ம வீடியோ எல்லா வீடியோலையும் பாருங்கள், நீங்கள் வந்து இது இப்படி வாங்க அப்படி வாங்க அந்த பேச்சே இருக்காது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு இமெயில் போட்டு விடுங்க போதும், எவ்ரிதிங் ஷுட் பி ஆல்ரைட். சரியா? நன்றி சார் ரஜினி கோபால், ரஜினி கோபி. அடுத்தது வந்து முரளிதரன். ஹலோ சார், at present I am working in Singapore. How long I will work here? My parents are searching girl for marriage for last 4 years, but still cannot happen anything. Please tell about my future. Here are my details அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நீங்கள் பிறந்தது கோயம்புத்தூரில். முரளிதரன். முரளிதரன் ஜாதகத்தில் வந்து சார் 1983 நவம்பர் மாதம் 28 8 மணி 40 AM, அதாவது காலையில் நேரத்தில் பிறந்திருக்கீங்க கோயம்புத்தூரில். லக்னமாக வந்திருக்கிறது தனுசு லக்னம், ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உங்களுக்கு வந்திருக்க நட்சத்திரம். இப்போ ராகு தசை நடக்குது, இவ்வளோ நாளாக செவ்வாய் தசை நடந்துட்டு இருந்துச்சு, 10ல் செவ்வாய் நின்றுச்சு, 5க்கு அதிபதி 10ல், அதனால் கல்யாணம் இழுத்துருக்கும். ரெண்டாவது செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகம் நிற்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது சார், 2 சம்சாரம் கட்டுற யோகம். விவரம் புரியாமல் தான் அவன் ஒன்றை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருப்பான், இல்லை 2 சம்சாரம் கட்டுற யோகம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகத்தில் வலுவாக சொல்லலாம். எப்படி? செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்குதுல, அப்போ புதன் வந்து 7க்கு அதிபதி 10ல் ஆட்சி உச்சமாகிறார். உபய லக்னத்துக்கு 7க்கு அதிபதி வலுத்துட்டா சம்சாரம் 2 வந்துடும். இப்போ 7க்கு அதிபதியான புதன் தான் வலுத்து நிற்கிறார் உங்கள் இதில். அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறது, அது சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது 7ஆம் இடத்துல சேர்ந்தா தான் தப்பு, 10ல் சேர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த பரிவர்த்தனை யோகம் தான் பிரச்சனை. இதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளஸ்ட் வேலை இருக்குது. அதாவது புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. நீங்கள் சிங்கப்பூர்லேயே விட செராங்குன் ரோட்டில் தான் பெருமாள் இருக்கார்ல, புதன்கிழமை பெருமாளை போய் பாருங்கள். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமான அகருளானேங்கிறது ஆழ்வார் பாசுரம் இல்லையா? அப்போ புதன் வந்து 12ல் வந்து நிற்கிறது வலுவான அமைப்புங்கிறதுனால, பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறதுங்கிறதுனால புதன் யோக தசையை நடத்தி கொடுத்துருவார். புதன் தான் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும், லேட் பண்ணதுக்கு அவர் தான் காரணம். இப்போ ராகு தசை ஆரம்பிச்சிருச்சு, ராகு புத்தி நடக்குது, 6ஆம் இடத்துல ராகு. ஸோ இன்னும் வந்து மேரேஜுக்கு அப்புறமும் நீண்ட காலம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான யோகம் உண்டு. மோர் தென் 10 years வெளியில் இருக்கிறதுக்கான யோகம் இருக்குது. ஃபேமிலியோடு போயிடலாம். இப்போ ராகு தசை ராகு புத்தி நடந்துகிட்ருக்குது. சரியாக அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். சரியா? வரக்கூடிய வரன் வந்து சொந்தம் கிடையாது, அந்நியத்திலேருந்து வரும். வடக்கு திசை வடமேற்கு திசையிலேருந்து வரும். 2 பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு உள்ள வீடாக இருக்கும். தாய் தகப்பனார் 2 பேரும் இருப்பாங்க. சொந்த வீடு வாசல் உள்ளவங்களாக இருப்பாங்க. வடக்கு வாசல் வீட்டில் குடியிருப்பாங்க. கிழமையில் வீதியாக இருக்கும். வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும், இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அதை தாண்டி தான் அந்த வீட்டுக்கு போவீங்க. நீங்கள் போய் அந்த பிள்ளைய பார்க்குறச்ச அந்த பொண்ணு வந்து
பச்சை கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் இருக்கும், பச்சை கலரும் சிவப்பு கலரும் சேர்ந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் முரளிதரன் பொண்டாட்டி. வேறு கலரில் இருந்ததுன்னா ஊராம் பொண்டாட்டியை போய் வேலையேற்று பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அந்த செட்டப்பில் தான் அந்த ஜாதகத்துக்கு வரணும்னு அமைப்பு இருக்குது. அருமையான பொண்ணு வருவா, கல்யாணம் பண்ணிக்கோங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு இது கடைசி பிறப்பு. நிறைய கோவில் குளத்துக்கு செய்வீங்க, நிறைய சேரிட்டபிள் ஒர்க் செய்வீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கை, கவலைப்பட வேண்டாம். சரியா? நன்றி முரளிதரன். அடுத்தபடியாக அனிதா ஜெரால்டு அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இருங்க, எம்பிட்டு நேரம் ஆச்சுன்னு பார்ப்போம். அதான் நான் பார்த்தேன், கரெக்டாக 50 நிமிஷம் போயிட்டோமா. அனிதா ஜெரால்டு, அதாவது டியர் சார், அப்ரிஷியேட் யுவர் ஒர்க். மை கொஷின் இஸ் அபவுட் மை ஹஸ்பண்ட் கரியர். ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங் சின்ஸ் 2011. Will he get a job now? He is trying in abroad. Is there any opportunity for him? Also, in his horoscope, Saturn and Mars positioned in the same house. ஆமாம், 9வது வீட்டில் ஒன்றா இருக்குது. ப்ளீஸ் கிளாரிஃபை ஆன் திஸ். இஸ் டேட் ஆஃப் பர்த் இஸ் 1978. ஆமாம், 1978 ஜூன் மாதம் 26ஆம் தேதி 6:50 PM, அதாவது ஈவினிங் டைமில் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. புதன் தசையில் பாளையங்கோட்டையில் பிறந்தது. புதன் தசையில் சனி உத்தி நடந்துட்டுருக்கு. இப்போ புதன் லக்னத்துக்கு 7ல், சனி லக்னத்துக்கு 3ல் நிற்கிறார். அவரும் மக நட்சத்திரம், கேது சாரம் வாங்கி நிற்கிறார். அதனால தான் இப்போ இவர் கிளம்புறது டிலே ஆகிட்டுருக்கு. சரி, இதில் வந்து இப்போ உங்கள் கையில் பொருளாதாரங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை ஒன்று. அப்போ கடனை உடனே எல்லாம் பட்டு தான் வெளியில் போகிற மாதிரியான ஒரு பொசிஷன் வரைக்கும் போயிட்டீங்க. இப்போ வெளியில் போயிடுவார் அவர். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கணவர் வெளியில் போயிடுவார், வெளிநாட்டுக்கு சம்பாதிப்பார். 2018 முடிகிற வரைக்கும் கடைங்கட்டுற வேலை தான் இருக்கும் உங்களுக்கு, வேறு வேலையே இல்லை. சம்பாதிக்க கடைங்கட்ட, சம்பாதிக்க கடைங்கட்ட, சாப்பிட, மிச்ச காசுக்கு ஃபோன் பேச, அதுக்கு மட்டும்தான் இருக்கும். 2019 மார்ச்சுக்கு அப்புறம் கேது தசை ஆரம்பிக்கும். ஒரு 7 வருஷம் கேது தசை. நல்ல வருமானம் வரும், நல்ல சம்பாத்தியம் வரும். வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பார். இங்கே ஏதாவது ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நிச்சயமாக உங்கள் கணவர் வெளிநாடு போயிடுவார், கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி நிற்கிறதுங்கிறது பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறாங்க. அதனால தான் இவர் வெளிநாடு போகிறது ஒன்று. ரெண்டாவது வந்து கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை தான் இருக்கும். தட் இஸ், இவர் வெளிநாடு போனாலும் மனைவியோடவோ அல்லது ஃபேமிலியோடையோ போக மாட்டார். இவர் தனியாக தான் வெளியில் போய் சம்பாதிச்சிட்டு வருவார்ன்ற மாதிரியான அமைப்பு தான் இதில் இருக்குது. அதை குறிக்கிறதுக்கு தான் அந்த சனி செவ்வாய் 9ல் இருக்குது. நூதன விலங்கி 9ல், லக்னத்துக்கு 9வது வீட்டில் சனியின் செவ்வாய் நிற்கிறது யோகம், கவலைப்பட வேண்டாம். சரியா? அனிதா ஜெரால்டு, நன்றி. அதே மாதிரி ரகுராமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம் வந்துருந்துச்சு மதுரையிலேருந்து. சார், யுவர் ஸ்பீச் இஸ் எக்ஸலண்ட். ஐ எம் வாட்சிங் யுவர் வீடியோ கண்டினியூஸ்லி. வென் வில் ஐ கெட் மேரேஜ்? ஐ ஹாவ் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நீங்களா சொல்லிக்கிட்டே அப்படிங்க? அப்புறம் ஜோசியர் தானே சொல்லணும், நாங்கள் தானே ஜோசியர். இருங்க வரேன். 1990 ஆகஸ்ட் 28ஆம் ஆண்டு 10:10 பிறந்தது மதுரையில். மதுரைங்கிறனாலே அந்த ஸ்பீடு வந்துடுது பார்த்தீங்களா? செவ்வாய் இருக்குன்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். புதன் தசையில் சனி உத்தி நடந்துட்டுருக்குது. புதன் லக்னத்துக்கு 11ல், சனீஸ்வரன் 3ஆம் பாவத்தில் நிற்கிறார். அடுத்தது கேது தசை வருது. சார், உங்களுக்கு 8வது வீட்டில் செவ்வாய் இருக்குது சார், அதனால் செவ்வாய் தோஷம் இருக்குது சார், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. வாசந்தேன் கரெக்டுத்தேன் நீங்கள் சொல்கிறது. இன்னொரு விஷயம், புதன் தசை சனி புத்தி 2015 ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து 2017 செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குது புதன் தசையில் சனி புத்தி. இந்த புதன் ரெட்ராகேட் ஆகி போய் நின்னதுங்கிறதுனால தான் கல்யாணம் இவ்வளோ தூரம் இழுத்ததுக்கான காரணம். சனி புத்தி நடக்குது, சனியை ரெட்ராகேஷனில் தான் நிற்கிறார். 2 பேரும் வக்கரமாய் நிற்கிறாங்க. சனி சும்மா நின்னாலே சிக்கல், இதில் வக்கரமாய் வேற நிற்கிறாரு. சனியனையும் பிடிச்சி பனியனுக்குள்ளே விட்டாப்புலன்னு வாங்கல, அது மாதிரி ஆகிப்போச்சு சார். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த புதன் தசையில் கல்யாணம் ஆகாது சார். கேது தசையில் சுக்கிர புத்திலையா, இருங்க வரேன். கேது பூசம், சுக்கிரன் ஆயில் நட்சத்திரம். கேது தசையில் புதன் புத்தியில் கல்யாணம் ஆகும் சார். 2018 தான் சார் கல்யாணம். அதுக்கு முன்னே 2018 பிப்ரவரி 25க்கு அப்புறம் தான் கல்யாணம். அதுக்கு முன்னால் கல்யாணம் வந்ததுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை. வரலைன்னா கவலையே விடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், வரும். சேத்தானா? அதனால் இன்னும் வருஷக்கணக்கில் டைம் இருக்கிறதுனால நம்ம பொண்ணு எப்படி வரும் என்ன வருங்கிறத வந்து இன்னொரு டைம் பார்க்கலாம். சரியா? நன்றி ரகுராமன். ஆனால் நீங்கள் மேரேஜுங்கிறது முன்னால் வந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு ஏன் சொன்னேன்னா, நீங்கள் இப்போ இருந்து பார்த்துட்ருப்பீங்க. அதனால் மனசு வந்து இடம் கொடுக்காது.
அதனால் சொன்னேன். மற்றபடி த்ரூ வேதிக் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் ஹஸ் இண்டிகேட்டட் தட் இட் வில் நாட் பி டன் வித்தின் த டைம் பீரியட் ஆஃப் இந்த புதன் தசையில் நிச்சயமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது. 2017 செப்டம்பருக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கேதுலையும் நடக்காது. 2018 பிப்ரவரிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கான டைம். நன்றி ரகுராமன். அதே மாதிரி அடுத்தது வந்து ஹான்சன் விக்டர், ஃபேபுலஸ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் ரெட்ராகேஷன், நெவர் ஹர்ட் எனி அஸ்ட்ராலஜர் லைக் யூ, தேவ் கனடா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அது சரி சார், எல்லாரும் எல்லாத்துலேயும் மாஸ்டர்ஸாக இருக்க முடியாது. மற்ற ஜோசியர்கள் வந்து அவங்க ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. நம்ம இதை சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அவங்க இன்னொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். நீங்கள் அந்த டைமென்ஷனில் அவங்கள பார்க்காம இருக்கலாம். அதனால் அதுக்கு நான் வந்து இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க பேசுகிறது சரியாக பேசலைன்னும் நான் பேசுகிறது ரொம்ப சிறப்பாக இப்போ இன்னொரு சப்ஜெக்ட், இப்போ உங்கள் சப்ஜெக்ட் எடுத்து என்கிட்ட கொடுங்க, நான் என்னத்தை பேசுகிற போகிறேன், பேன்னு முடிச்சுட்டு தான் இருக்கணும், அது மாதிரி வந்துடும் இல்லையா. அப்போ இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு மனசுக்கு ஏற்புடைய விதத்தில் அல்லது புரிகிற விதத்தில் நான் சொல்லிட்டேன்னு அர்த்தம். அந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி. அதே மாதிரி விக்னேஷ், நன்றி ஹாசன் விக்டர். அதே மாதிரி விக்னேஸ்வரன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. மை டவுட், சன் மார்ஸ் ராகு கன்ஜங்ஷன் இன் த 11th ஹவுஸ் சிம்ம லக்னா. சிம்ம லக்னத்துக்கு 11வது வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு. when sun conjunction closely with any planets it gets combusted. ஆமாம், அஸ்தங்க தோஷம் அடையும். when ராகு conjunct sun it eclipse. ஆமாம், இந்த பக்கம் வந்து ராகு வந்து சூரியனோட சேர்ந்தால் சூரியனோட பவர் குறையும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுமா இல்லையா, அதனால் இது எக்லிப்ஸ் வரைக்கும் போகுது. when these three conjunction together will combustion takes place on eclipse takes place first. அதாவது அஸ்தங்க தோஷம் முதல்ல வேலை செய்யுமா, இந்த இது வேலை செய்யுமா, அதாவது எக்லிப்ஸ் வேலை செய்யுமா, கிரகண தோஷம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருந்தீங்க. இன் ஜென்ரல் ஹவ் இஸ் மை ஹாரோஸ்கோப், ஹவ் வில் பி மை ஸ்பிரிச்சுவல் குரோத். இருங்க வரேன். பஞ்சாபகேஷனா, இருங்க சார், பஞ்சாபகேஷன் கீழே இல்லை இருக்கு. விக்னேஸ்வரன் ஜாதகம் போடலையோ? ஆமாம், போடலை. போட்டே பார்த்துருவோமா? அதாவது 21 ஜூன் 83. இருங்க வரேன். 83 21 ஜூன் 83 11:55 AM. பேஸ் கொடுத்துருக்க மாட்டீங்களே, கொடுத்துட்டீங்களா? விருதுநகர். சூரியன் யாருகாலு? மிருகசீஷன் 4ஆங்காலு, செவ்வாய் மிருகசீஷம் 3ஆங்காலு, ராகு மிருகசீஷம் 3ஆங்காலு. செவ்வாய் ராகும் ஒரு செட்டாக நிற்கிறாங்க, சூரியன் மட்டும் கொஞ்சம் தனிச்சு நிற்கிறார். சார் நோ ப்ராப்ளம். இதில் எது ஃபஸ்ட்டு வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது அஸ்தங்க தோஷம் வேலை செய்யுமா, கிரகண தோஷம் வேலை செய்யுமான்னு. சனி தசை ராகு புத்தி இப்போ நடக்குது. அப்படி இல்லை சார், இப்போ எந்த ஒரு திசையிலையுமே ஃபஸ்ட்டு வந்து சூரிய புத்தி வர்றப்ப அது கிரகண தோஷம் வேலை செய்யும். ராகு புத்தி வர்றப்ப சூரிய புத்தி வர்றப்ப அஸ்தங்க தோஷம் வேலை செய்யும். ராகு புத்தி வர்றப்ப கிரகண தோஷம் வேலை செய்யும். செவ்வாய் புத்தி வர்றப்ப முதல்ல கிரகண தோஷம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் அஸ்தங்க தோஷம் வேலை செய்யும். இப்படி தான் வரும். இது சிஸ்டமேட்டிக்காகவே அந்தந்த புத்தி வரையில் அப்படியே மாற்றி வந்துட்டு இருக்கும். இதில் எங்கே சிக்கல்னா, ராகு தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை ராகு புத்தி, ராகு தசை சூரிய புத்தி, சூரிய தசை ராகு புத்தி, செவ்வாந்திரம், இந்த மாதிரியான டைம் வரையில் மட்டும்தான் கொஞ்சம் தொல்லைகள் கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, செவ்வாய் உங்களுக்கு சுகாதிபதிங்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லை. ரைட்டா? ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனது தாழ் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூரகட்டாரியிட்டு ஒருமை பொழுது நீர் கொன்றவனை. அருணகிரிநாதர், கந்தர் அலங்காரம். முருகப்பெருமானுடைய வழிபாடு மட்டும் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சார், உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. சரியா? அடுத்தது விக்னேஸ்வரன் அப்படி கொடுத்துருந்தீங்க.
சாகுல் ஹமீத் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சூப்பர் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பஞ்சாபகேஷன் விஸ்வநாத் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதில் வந்து மை நேம் இஸ் அனு, எனக்கு வந்து க்ரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் தட்டி விட்டுருந்தீங்க. உங்களுடைய பர்த் டீட்டெயில் வந்து 25 மே 1980 5:05 PM சென்னை அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதுக்கு குரு தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்கு அட் ப்ரெசண்ட். குரு பகவான் வந்து லக்னத்துக்கு 11ஆம் பாவத்தில், சுக்கிரன் லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார். இப்போ குருவை பற்றி பிரச்சனை இல்லை, குரு மகம் கேதுங்கிறது ஓகே, கண்டிப்பாக க்ரீன் கார்டு கிடைச்சிரும். பட் சுக்கிர புத்தியில் அது அவைலபிலிட்டி இருக்குமா, அதான் கேள்வி. சுக்கிரன் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இல்லைப்பா, சுக்கிர புத்தியில் கிடைக்காது. சூரிய புத்தியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும். எப்போன்னு சொல்லட்டா, அதாவது 2017 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு க்ரீன் கார்டு கைக்கு வந்துடும். ஓகேவான்னு கவலைப்படாமல் இருங்க நீங்கள். நன்றி. அடுத்தது வந்து அஸ்ட்ரோலாகி அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தீங்க. ஹலோ சார், திஸ் இஸ் மை 3rd கமெண்ட் பட் யூ நெவர் ஆன்சர்டு மை கமெண்ட். இதுக்கு என்ன சார் சொல்லட்டும், நான் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய நூற்றுக்கணக்கான கமெண்ட் வந்துடுதில்ல சார், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுல்ல, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதனால் நிறைய கமெண்ட்ஸ் பதில் சொல்ல முடியாமல் போகுது. ஒரு சில கமெண்ட் பதில் சொல்கிறோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், கோச்சிக்கிறாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதான். அண்ட் ஒய் யூ ஓன்ட் ஆன்சர் மைன் ப்ளீஸ் எ பிக் ரெக்வஸ்ட். ஏன் நீ ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிற, கரெக்டாக உட்காந்து சொல்லியா அப்படின்ற மாதிரி, வாத்தியார் மாதிரி. நன்றி. ப்ளீஸ் மேக் வீடியோ ஆன் 8th house அண்ட் மெர்க்குரி மார்ஸ் கன்ஜங்ஷன் இன் த 8th house. மெர்க்குரி மார்ஸ் கன்ஜங்ஷன் 8th houseனால் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் வீடியோ அபவுட் த 8th houseங்கிறத வந்து நிச்சயமாக நான் பண்ணுறேன். ஏன்னா 6th house வந்து பண்ணிட்டோம், அடுத்து 8th house பண்ணுவோம். ஏன்னா ஜெனரிக்காக பார்த்தோம்னா ஜோசியர்னு எடுத்துகிட்டா 1, 4, 7, 10 கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம்ங்கிறதுல. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போமே, அதனால தான் 6ஆம் இடத்தை கான்சன்ட்ரேட் பண்ணேன். அடுத்து வந்து 8ஆம் இடத்தை தான் எடுக்க போகிறோம், அது வீடியோ வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், சரியா? அடுத்தது ஈரோட்டுக்கார் ஓடிருந்தாரே சதீஷ் நாகராஜன். ஹை சார், ஹவ் ஆர் யூ? யூ ஆர் டூயிங் த பெஸ்ட். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் வீடியோ. No one is perfect like you. By your speech, I analyze that you are dedicated yourself to astrology, especially reply to comment helps you touch with you. இது நமக்கா ஐடியா வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்னு தெரில, இருந்தாலும் ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டேன், அது சரியாக வந்துச்சு. 2வது வீடியோவும் போட்டேன், அதுவும் கரெக்டாக வந்துச்சு. இப்போ 3வது வீடியோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சரியா? ஐ நோ வெரி வெல் within short time you can able to read all comments, even though I expecting your answer because I trust your words. So I am repeating the comment which you missed out on last video. I have a lot of problem in financial relationship too. Just need only one answer. When will I get good job? Currently I am unemployed. There is a lot of trouble and struggle in my life. Still searching job in Bangalore and Chennai. I have studied MCA அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய அந்த இது கொடுத்துருந்தது. சதீஷ் நாகராஜன் வந்து 1990 பிறந்திருக்கீங்க, ஆகஸ்ட் 11. என்னமோ 50 வயசுக்காரன் மாதிரி ரொம்ப வந்தியம் புலம்பிக்கிறீங்களே சார். 7:25 காலையில் நீங்கள் பிறந்தது, ஈரோட்டில் பிறந்தது. சுக்கிரதசையில் செவ்வாய் ஒத்தி நடந்துட்டுருக்கு. சுக்கிரன் லக்னத்துக்கு 12 நிற்கிறார், செவ்வாய் லக்னத்துக்கு 9 நிற்கிறார். வேலை வேணும் அவ்வளோதானே, பேசாமல் இருங்க. நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வேலை கிடச்சிடும் சார், நிம்மதியாக போங்க, நல்ல வேலை கிடைக்கும், போய் உட்காருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் வர வேண்டிய ஒரு ஜாதகம், அதாவது பிளஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு ஜாதகம் உங்களுக்கு. புல்லாய் பூண்டாய் பல்வருக்கமாய் வல்லசுரராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில்னு வர்றாருல்ல மாணிக்கவாசர், அது மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்துட்டு கடைசியாக அந்த ஜாதகனாக பிறந்திருக்கீங்க. சதீஷ் நாகராஜனா மறுபிறப்பு இல்லாத ஜாதகன். பிறவி பெருங்கடல் நீந்துவர்னா பிறவி கடலை நீந்திட்டீங்க. இம்மையும் எழுமா புடைத்துனா 7 பிறப்பும் தாண்டிட்டீங்க. கடைசி பிறப்புங்கிறதுனால புண்ணிய தீர்த்தமாதல், புகழ் சிறு கோயிலாதல், நன்னிய குளங்களாதல்னா கோயில் குளம் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, ஸ்தல யாத்திரை போகிறது, காசிராமேஸ்வரம் போகிறது, கங்காஸ்நானம் சித்திக்கிறது வரைக்கும் வலுவான யோக பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்பேற்பட்ட யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம். இதை விட நிறைய யோக பாக்கியம் இருக்குது, அதை விடுங்க ஒரு பக்கம். முதல்ல வேலையில் போய் உட்காருங்க. நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி போயிடும். நவம்பரை கூட விட்ருங்க சார், டிசம்பர்லேருந்து வேலை கிடச்சிடும் சார், நிம்மதியாக இருங்க, சரியா?
இப்போ எப்பயும் போல தான் மறுபடியும் அந்த 1 மணி நேரத்தை தாண்டி நிற்கிறோம். இதுக்கு மேலேயும் இழுக்க முடியாது, ரொம்பவும் போட்டு இதாக இழுக்க முடியாது இல்லையா? அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்துக்கான அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.